அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் வந்து சப்பரத்தின் வெள்ளோட்டம் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து புதுசாக வந்து சப்பரம் கட்டியிருந்தவ நாளைக்கு வந்து 22ஆம் தேதி வந்து சப்பர திருவிழா. அதுக்கு முதல் நாள் இன்றைக்கு வந்து வெள்ளோட்டம் நடக்க போகுது. அது என்னமே நடக்குது அதெல்லாம் சொல்லிடுறோம். அது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சப்பரம்னு சொல்லியிருந்தோம். 64 அடியில் ஏதோ கட்டியிருந்தெல்லாம் சொல்லியிருந்தவ. அதை விட வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய லட்சங்கள் செலவுலையும் கட்டப்பட்டிருந்தது. அதில் இன்றைக்கி வெள்ளோட்டம் நடக்க போகுது. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்துக்கொள்ள போகிறோம். நீங்களும் என்ன வேணும்னு சொல்லிக்கொள்ளுங்க. ஓகேவா, நாங்கள் இப்போ காணிக்க போவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தோம்னா அந்த சப்பரத்துக்கு மேலே வைக்கிற அந்த கலச இதுக்கு வந்து பூசை செய்ய நம்ம அங்கே காட்டிக்கொள்கிறேன். இதுக்கு வந்து பால் பொங்கின பாருங்க. இன்றைக்கு தான் வெள்ளோட்டம் புதுசாக கட்டினது அப்படியே காட்டிக்கொள்கிறேன். எல்லாம் அந்த கொடிச்சீலை மேலே சீலை துணிகளால் வந்து அப்படியே செய்திருக்கு. அந்த கம்பி இதில் வேலை செய்திருக்கணும். கிட்டத்தட்ட நாங்கள் ஏற்கனவே கொடியேற்ற காணொலி போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு பிறகு வந்து கொடியேற்றம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தவ. அது மாதிரி இங்கே வந்து புதுசாக வந்து எல்லாம் சப்பரங்கள் கட்டி அந்த கீழே எல்லாம் நிலத்திலேயே படப்படையில் நினைக்கிறேன் செல்லு. गंगाय नमः यमुनाय नमः नर्मदे नमः इंद्रवे नमः गोदावरी नमः कावेरी नमः तुंगभद्राय नमः सप्तनदीभ्यो नमः सप्ततीर्थेभ्यो नमः गंगे जयमुने जैव गोदावरी सरस्वती नर्मदे जनेस्मिन् गुरु वरुणदेवताभ्यो नमः महागणपत्यासनाय नमः महागणपतिमूर्तये नमः नमो प्राणपतये नमो गणपतये नमः प्रमदपतये सर्वभूतमूर्तये नमः प्रमदपतये नमस्ते प्रबोधाय जगदन्ताय विनाशने शिवसुराय गणपतये नमः शिवाय नमः ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा सर्वमेकात्मा सांब सदा शिवासनाय नमः मनोन्मणि अंबिकासनाय नमः मनोन्मणि अंबिकासनाय नमः गौरी उमाय गंगांकटे युवती सुपति. இப்போ வந்து பால் காய்ச்சி பொங்கல் பொங்கி கொண்டு வந்து சப்பரத்துக்குரிய வடம் வந்து கொண்டு போய் நான் பாருங்க இப்படி காட்டிக்கொள்கிறேன். நல்ல ஒரு பெரிய நீளத்தில் வந்து கொண்டு போயினா நான் நினைக்கிறேன் 2 பக்கத்துக்கு மண்டை நினைக்கிறேன். 2 பக்கமாக ஒரு பக்கமாக தெரியல. வடம் கொண்டு போயினா பாருங்க. அதை பார்த்தோம்னா ஒரு பக்கத்துக்கு வந்து வடம் நினைக்க போயினா பார்த்தோம்னா வாகனம் தூக்கி கொண்டு வரணும் பாருங்க. மற்ற வந்து இந்த வடம் வந்து இந்த பக்கத்தால் கோர்த்து உள்ளால எல்லாம் சுற்றி மற்ற பக்கத்தால் எடுக்க போயிடும். ஒரே வடம் தான் 2 பக்கத்தால் அப்படியே. இதில் வந்து அந்த பிரித்து கட்டுற வேண்டிய இல்லை. அப்படியே உள்ளால சுற்றி இந்த பிரித்து கட்டையில் தானே கட்டைக்கு வந்து சில நேரம் வந்து தண்டிடும். அதை வந்து இழுத்து கொண்டு வைக்க எதுவும் பிரச்சனை வந்துருந்தாலும் அப்படியே சுற்றி எடுக்க போயிடும் பாருங்க காட்டிக்கொள்கிறேன். சப்பரம் வந்து இலங்கையிலேயே அதி உயர் கொண்ட அழகான ஒரு சப்பரம். நீண்ட கால வரலாற்றில் மாதப்புறவி கல்வியிலே அவண்ட காலத்திலிருந்து வழிக்கிட்டு வந்த இந்த கோயில் புதிய சித்திர தேரும் வந்து அது ஒரு சீலத்தேர் தான் இருந்தது. ஆர்மசாமியார் தேர் வந்து 5 தேர் பவனி வந்தது. 5 தேரும் செய்த தேரம் சித்திர தேர் அல்ல. கீழ்பக்கம் செய்த சிற்ப வேலையும் மேலே அழகான கட்டுத்தேர். அதனால் அந்த ஆர்மசாமியார்த்த முக்கியமான தேர் வந்து இலங்கையிலே அவ்வளோ அழகிலே வந்து ஒன்றும் இல்லை. அவ்வளோ விக்கிரகங்களுடைய சிற்பங்களுடைய அழகான வேலைகளை இந்தியா சிற்பாச்சாரியர்களாக செய்திருக்கிறார்கள். அது மாவட்ட முருகனுக்கு அமைந்த ஒரு தனியான ஒரு உரிமை என்று சொல்ல வேண்டாம். அவருக்கு தான் இந்த சப்பரம். இதே சப்பரத்தில் இலங்கையில் அங்கே எந்த கோயில் வந்து இந்த உயரமான அகலமான நீளமான சப்பரத்தை இதுவரைக்கும் காணவில்லை. ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு நிற்கக்கூடிய அளவு ஆனைக்கோட்டை மூத்த நாயனார் கோயிலில் ஒரு பேர் இருக்குது சப்பரம். இந்த சப்பரம் நம்பி கிட்டத்தட்ட அதே அளவு உயரத்தை இன்றையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கணும். எங்களோட இடப்பெயர்வு இராணுவத்தின் இடப்பெயர்வு
90ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இந்த மண்ணை விட்டு நாங்கள் வெளிக்கிட்டு போனாங்க. 35 வருஷத்துக்கு பிறகு இந்த கும்பாயத்தை நாங்கள் இந்த இராணுவ கட்டுப்பாடு ஒரு கோயில் கட்ட முடியாது. இராணுவத்தின் அனுமதி எடுத்தால் ஒரு பொருட்கள் கொண்டு வரணும். வழிபாட்டு பூஜையை கூட இராணுவத்தின் அனுமதியோடு எடுத்து ஐயா அவர்கள் எடுத்த பெரும் முயற்சியாக வெளியே கண்டிருக்கோம். நாங்கள் நீண்ட காலமாக ஐயா குறை சொல்ல நாட்கள் இருந்தது. ஏன்னா ஏன் ஒப்பேற்றே இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியம் அல்ல. முருகனுடைய அருளாலே செய்யக்கூடிய வேலை இப்போ தான் அவர் அருள் வாய்த்துள்ளார். அதனால் இந்த கப்பனம் நிறைய பேர் இலங்கையில் அப்படி நான் காணவில்லை. என்னுடைய வயது கம்பி இப்படி ஒரு குடும்பத்தில் இருந்ததே இல்லை. அதனாலே எல்லா போலும் மாதக்கண்டன் முருகனுக்குரியது வளர்ச்சியில் சேர்ந்த இதனுடைய உபயோகம் நம்பி மயிலடியை சேர்ந்த ஒரு நடராஜா என்னப்பட்ட வியானி, அது பேர் திரக்குட்டி வியானியார்னு சொல்கிறோம். அவருடைய உபயோகம் தான் இந்த கப்பரம். 2022ஆம் ஆண்டு செய்கிறதுக்கு திருக்கலையா கேட்ட பொழுது அவரிடம் மிக வசதி குறைவாக இருந்தது. வெளிநாட்டில் நிற்கிறார் இப்போ லண்டனில். அவரும் ஒரு அங்கீகாரம் இந்த வருதல் நினைக்கிறேன் உயர்த்துக்கின்ற அவையின் உயரம் நாளைக்கு. அதனாலே அந்த கப்பலத்தினுடைய செய்யக்கூடாது முருகன் அருளாக அவருக்கு போய் எந்த ஒரு இடத்துல வாணியை கண்டுபிடித்து முருகனை கொடுத்துருக்க அந்த காசு வந்து அது தெரியும். அந்த காணி இருக்குது. அப்படி ஒரு அருளை பிடிந்த முருகனுக்கு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பாக ஒரு கப்பலத்தை அவர்கள் செய்திருக்கிறார். அதனாலே நாங்கள் இலங்கைக்கு ஒரு பெரிய வரலாற்று நிறுத்தம் வாய்ந்த மாவட்டத்தின் இந்த கப்பலம் கப்ப ரதம் சொல்கிறோம். அதனாலே எங்களுடைய இந்த மக்கள் இடம்பெயர்ந்த மக்கள் கடியாம் வடக்கில் உள்ள மக்கள் முழு பேரும் உள்ள 24,800 குடும்பங்கள் இடம்பெயர்ந்த 90ஆம் ஆண்டு இப்பொழுதுதான் மீளக்குடியமைந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் இந்த பெரிய குடும்பங்கள் வருவதற்கு இருக்கு. அவர்களுக்கு இங்கே பிறந்த மண்ணே தெரியாமல் இருக்கிறார்கள். இல்லைன்னா இந்த வரைக்கும் இராணுவம் தங்களுடைய சுகபோகங்களுக்காக எங்களுடைய நிரந்தரமான காணிகளை பிடிப்பதற்கு நாங்கள் ஏதோ செய்கிறார்கள் என்று சொல்லி பெற்றிருக்கிறார்கள். பாதுகாப்பு இல்லை காரணம் இவருடைய இன ரீதியான ஒதுக்கீடுகள் தான் நாங்கள் சொல்ல வேண்டியது. அதனால் நாங்கள் எல்லோரும் முருகனுக்கு இந்த சப்பரம் அமைந்து வந்து அவனுடைய அருளால் அவனுக்கு அமைந்திருக்கு. நாங்கள் எல்லோரும் பெருமக்களாக கூடி வாழ்ந்து கூடி கோரிக்கைகள் செய்து இந்த சப்பரத்தை தொடர்ந்தும் பராமரிக்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கு நன்றியை கூறுகிறேன். நீங்களை பார்த்தோம்னால் அது வந்து சப்பரத்தின் மேலே வைக்கிறத கலசம் அந்த அமைப்பு வந்து இதுதான் மேலே நாங்கள் பூசைகள் நடந்தது பார்த்துருந்த நாங்கள். இப்போ தான் அதுக்கு பட்டுகள் எல்லாம் கட்டி அதை வந்து மேலே கொண்டே வந்து பூட்ட போயினோம். ஆக்கள் வந்து அது நிற்கிறோம் பாருங்க. ஒன்றுக்கும் வந்து பட்டுகள் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து மேலே வைக்கிற கலசம் வந்து தூக்கி கொண்டு போய் நான் பாருங்க காட்டுறேன். கயிறில் வந்து தூக்கி நம்ம அங்கே மேலே கொண்டு அதில் வைக்கணும். கிட்டத்தட்ட 64 அடி என்று சொல்லியிருந்த இந்த சப்பரம். ஓகே, உயர்த்தி நம்ம பாருங்க காட்டி கொள்கிறேன் பாருங்க. இதுவாக மேலலைக்கு நான் பாருங்க ஆடியை செஞ்சு போகுது. மேலே கொண்டே பூட்ட போய் நம்ம பாருங்க கிட்டத்தட்ட அரைவாசி தூரத்துக்கு கொண்டு போயிட்டான். மேலே தூக்கி வைக்கினான். கொஞ்சம் நேரத்தில் வந்து வச்சுக்கணும் பாருங்க. மெதுவாக தூக்கிடணும். இன்னும் கொஞ்சத்தில் வந்து தூக்கி ஃபிட் பண்ணிடணும். மேலே நான் நினைக்கிறேன் ஒரு 3 பேர் நிற்கணும். நிறைய பேரும் வந்து ஏறையில் என்ன வந்து வெயிட்டுகள் தாங்காது அந்த விஷயங்கள் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். ஓகே பாருங்க, தூக்கிட்டோம். தூக்கி அந்த கம்பியை வந்து லாக் பண்ணிடணும்டா. சரி, உங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள்.
பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது என்றால் வந்து காற்று வந்து தள்ளும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு காற்று தள்ளும். அதை தாண்டி அந்த கம்பியை வந்து கொழுவணும். கொழுவிட்டா ஓகே. அதுதான் வந்து சரியாக கஷ்டப்படணும். ஏன்னா நிறைய பேர் மேலே போகலான்றதால் வந்து 3 பேர் தான் நிற்கணும். உயர்த்திட்டோம், அந்த கொழுவுறதான் பிரச்சனை. ஏழை பார்த்தோம்னா பக்கைக்கு வந்து தண்ணி அடிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் கொழுவிட்டோன்னு தான் நினைக்கிறேன். கயிறுகளை விட்டு போட்டு என்ன சரி இதில் பார்த்தோம்னா நிறைய மக்கள் வந்துட்டு முதல்ல இருந்த பக்கம் நிறைய மக்கள் வந்துட்டு அதோட வந்து 3 வாகனங்களையும் வந்து கொண்டு வந்துட்டு பாருங்க. அடுத்த 3வது வாகனம் கொண்டு வரையினோம். ஏற்கனவே 2 கொண்டு வந்து வச்சுட்டோம். 3வது வாகனம் வந்து கொண்டு வரையினோம். உள்ள நிறைய பேர் கோயிலுக்கு வந்து நிறைய மக்கள் நடக்கிறோம். அவை வந்து வரையினோம். நேரம் இப்போ பார்த்தோம்னா சரியாக வந்து 12 மணி ஆகிட்டுது. அப்போ நாங்கள் அப்படி தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கலசம் வந்து கூட்டினா பிறகு வந்து பூசைகளை நிறைவு செய்து எங்களுக்கு வந்து வெள்ளோட்டம் ஆரம்பிச்சிட்டு மட்டும் தான் நினைக்கிறேன். இப்படி உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். அப்புறத்தில் வந்து முதலாவது வாகனத்தை வந்து ஏற்ற போயினோம், கொண்டு போயினோம் பாருங்க. முதலாவது வாகனத்தை வந்து ஏற்ற போயினோம். முதலாவது வாகனம் வந்து ஏற்றினோம், அப்படி காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. வெள்ளோட்டத்துக்கு வந்து வாகனங்கள் ஏற்றி நான் சாமி ஏற்றுதா இல்லைன்னு தெரியும். நான் முதல் தரமாக வெள்ளோட்டத்துக்கு வர்றேன். இது வந்து என்ன சொல்கிறவேண்டா, இலங்கையிலே இதுதான் மிகப்பெரிய சப்பரம்னு சொல்கிறவ. அதில் ஐயாமேட்டையும் கதைச்சிருந்த நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 64 அடி என்று சொல்லியிருந்தவ. ஓகே, முதலாவது வாகனம் ஏற்றினோம். இனி 2வது வந்து ஏற்ற போயினோம். அப்படியே வந்து காட்டிக்கொள்கிறேன். அது வந்து சப்பரம் வந்து கட்டைகளுக்கு மேலே, அதாவது சில்லு கீழே முட்டாமல் இருக்கணும். உங்களை முதலே காட்டியிருந்தான். இப்போ வந்து இந்த ஜக் வச்சு இதண்டி வந்து கட்டையில் வந்து இறக்கினோம் பாருங்க. தூக்கி வாங்கி இது ஆடுதா ஓகே, எங்களை பார்த்தோம் என்றால் ஜக் எல்லாம் வச்சு இந்த கட்டையில் வந்து தாங்கி நின்றது, சில்லுக்கு முட்டாமல் ஜக்குகள் வச்சு சிலை எல்லாம் இறக்கிட்டோம். அதுக்கு கரையில் வச்சு இந்த கட்டையிலெல்லாம் எடுத்துட்டோம். வந்து நீத்தி பூசணிக்காய் அதெல்லாம் கொண்டு வச்சுக்கணும். பூசை பண்ணி அதில் வெட்டிட்டு வந்து இழுக்க தொடங்க போயினோம். காட்டிக்கொள்கிறேன். पुष्पाट देवताज नमः, दुष्ट देवताज नमः। जलंदीं वैलोचनीं कर्मबले युक्ताहं दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुदर्शनगे नमः। अग्ने त्वं जोगस्मान् स्वस्ति बृहति दुर्गाणि विश्वाः भूतवर्ती बगलानुर्वी भवादोकाय नन्दाय नमः। स्वामिनो दुर्गाय
இப்போ பார்த்தீங்கன்னா 3வது இடவ வாகனம் வந்து ஏற்ற பயணம். இதான் வந்து பிரதான வாகனம். இதை ஏற்றி நான் காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. எல்லாம் வந்து நீதி பூசணிக்காய் எல்லாம் வெட்டி சில்லுகளுக்கு வச்சாச்சு. வச்சா பிறகு ஏற்றி கொள்ளினோம் பாருங்க, காட்டிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வைரவ சூளம் கொண்டு செய்யணும் பாருங்க, காட்டிக்கொள்கிறேன். கும்பம் அதில் எல்லாம் மேலே கொண்டு போயினோம். வைரவர் சூளம் அதில் எல்லாம் கொண்டு போயினோம் பாருங்க. இந்த சப்பரன் செய்த சிற்பி அவர்களால் வந்து உபயோகத்தை வந்து வடம் வந்து கொடுக்கணும் பாருங்க. நீங்கள் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க. வந்து சப்பரம் வந்து ரோட்டுக்கு பின்னால் வந்து இருக்குது. அதில் வந்து பலகை எல்லாம் தண்டி ஜெக்கெல்லாம் வச்சு இழுத்துருக்கணும். இது வந்து கொஞ்சம் வேறு முன்னுக்கு வந்து ரோட்டுக்கு ஏற்றணும். ஏற்ற கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஜேசிபியும் வந்து வச்சுக்கணும். பின்னால் வந்து ஒரு சின்ன தள்ளொண்டு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுறதுக்காகவும் வச்சுக்கணும் நிற்கிறேன். அப்படி உங்களை காடி கொள்கிறேன் பாருங்க. நிறைய மக்கள் எல்லாம் வந்து வடம் பிடிச்சி அவர் வடத்தை வந்து ஒப்படைச்சி இந்த உபயோகத்தை இதை வந்து வடங்கள் பிடிச்சி வந்து நினைக்கணும். உங்களை காட்டி கொள்கிறேன் பாருங்க. போலீஸ்காரர் எல்லாருமே வந்து பிடிக்கணும் வடம். பாருங்க, போலீஸாரும் வந்து வடம் பிடிச்சிக்கணும். மேலே வந்து இப்போ தான் நான் காண்றேன் நிறைய கோயில்களில் போலீஸார் வந்து காவலுக்கு நிற்கிறவ நான் வடம் பிடிச்சிக்கணும் பாருங்க. அங்கே பார்த்தோம்னா நிறைய போலீஸார்கள் வந்து நிற்கிறோம். அங்கே பின்னாலெல்லாம் ஒரு 5 ஜீப்பு கிட்டலாம் நிற்கிது. நான் நினைக்கிறேன் அவையோட சம்மந்தப்பட்ட இன்றைக்கி திருவிழாக்கள் அப்படி எதுவும் தெரியல. அது வந்து சப்பரத்தை காட்டி கொள்கிறோம் பாருங்க. இன்னும் முழுக்க ஆயத்தப்படுத்தல. ஓகே, விளக்கா தொடங்கிட்டேன் பாருங்க. சப்பரம் நகர்ந்து வருது பாருங்க. நகர்த்தி அடைக்கணும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வீதிக்கு வந்து சப்பரத்தை ஏற்றினோம்.
உண்மையிலே வந்து ஜேசிபின்ற துணை இல்லாமல் வந்து சப்பரத்தை வந்து நகர்த்தி நம்ம பாருங்க வீதிக்கு ஏறிட்டு சப்பரம் எல்லா போலீஸார் எல்லாம் அன்றைக்கி நம்ம பாருங்க அடுத்த போலீஸ் வந்திருக்கிறார் பாருங்க அப்புறம் முழுமையாக வந்து வீதிக்கு ஏற்றி திருப்பி நான் பாருங்க போலீஸார் வந்து இங்கே வந்துட்டு நான் விழுத்த இங்கே வந்துட்டார் ஒரு ஆள் பாருங்க இது வந்து இலங்கையிலேயே பெருசுன்னு தான் நம்ம சொல்லியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இப்போ அறிக்கைக்க உலக பெரு சப்பரம் வந்து ஆண்டுகளின் பின்னர் புதிதாக அமைக்கப்பட்ட 64 அடி உயரமும் 30 அடி அகலமும் 24 அடி உயரமும் கொண்ட அதி உயர் மக்களின் வெளியேற்ற விழா இப்பொழுது ஆரம்பமாகி வெகு சிறந்த முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சக்கர வெளியேற்ற விழா நிறைவடைந்ததும் நாளைய தினம் இந்த உலகத்திரு சக்கரத்திலே நாளை கண்ட பெருமானும் விநாயகர் பெருமானும் இடம்பெயர்வில் தலைவர்களாக இங்கே வீட்டிலிருந்து அருள்பாலிக்க இருக்கிறார்கள் என்பதையும் அறிஞர் பெருமக்களுக்கு அறிய தருகின்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை காட்டிக்கொள்கிறேன். சப்பரம் வந்து மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டு இருக்குது பாருங்க. காட்டிக்கொள்கிறேன். மக்கள் வந்து இழுத்து கொண்டு வரேன். முன்னுக்கு வந்து தண்ணி பவுசர் வந்து தண்ணி வச்சு கொண்டு வர சப்பரம் மெதுவாக நகர்ந்து வருது பாருங்க. மேலால் தெரியுது, மரங்களுக்கு மேலால் சப்பரம் நகர்ந்து வருது அப்படியே தெரியுது. அதை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இப்போ வந்து கேகேஎஸ் பிரதான வீதியை நோக்கி சப்பரம் வந்து கொண்டு இருக்குது. டிராஃபிக் போலீஸார் எல்லாம் வந்துட்டுனா நிறைய போலீஸார் வந்து நிற்கிறேன். என்ன ரீசன் அதெல்லாம் சொல்ல முடியலை. நிறைய போலீஸார் வந்து இப்போ கிட்டத்தட்ட 5 ஜிபி கிட்ட கோவில் அடியில் நின்று இருந்தது. சப்பரம் நகர்ந்து வந்து கொண்டு இருக்குது பாருங்க. காட்டிக்கொள்கிறேன்.
கேகேஎஸ் வீதிக்கு வந்து மக்கள் சப்பரத்தை எடுத்துக்கொண்டு வரீனா. கேகேஎஸ் வீதிக்கு வந்து சப்பரத்தை கொண்டு வரீனா. கிட்டத்தட்ட சொல்லி இந்த இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சப்பரம் உண்டு. உலகப்பெரு மஞ்சம் நினைவில் இருக்கிற மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய சப்பரம் வந்து மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் வந்து அமைந்திருக்கிறோம். காட்டிக்கொள்கிற பாருங்க. பார்த்தோம்னா அதில் கடையில் இது வந்து சப்பரத்தில் முட்டிடுது. அவ்வளோத்துக்கு அகலம் நீளம். வெயில் வந்து அவ்வளோத்துக்கு சரியான ஒரு வெயில் உண்டு. நிற்கவே முடியல. இந்த தண்ணி அடிக்கிறதால கொஞ்சம் வேண்டாலும் தன்னை சமாளிக்க முடியுது. இல்லாட்டிக்கு சரியான வெயில் உண்டு. போலீஸாரும் வந்து கடமைகள் இருக்கணும் பாருங்க. ஓகே, அந்த கம்பியை வந்து தள்ளி வச்சு கொண்டு வந்து இலக்கினம் பாப்போம் என்ன வேணும் காட்டிக்கொள்கிறேன். கம்பியை வந்து ஜேசிபியை வச்சு வளைச்சி விட்டேன் பாருங்க. கேகேஎஸ் வீதியில் வந்து நகர்ந்து வந்தோன்ருக்குது. உங்களை காட்டிக்கொள்கிறேன். வீதியில் நடந்து போகிறோம். வீதி சும்மா அனல் பறக்குது. ஏன்னா முன்னுக்கு தான் வந்து தண்ணி அடிச்சு கொண்டு வருது. நம்ம அவசரம் அதை வந்து 2 வடத்துக்கு நேரே 2 அவசரம் வந்து தண்ணி அடிச்சு கொண்டு வருது. நல்ல பெரிய ஒரு சப்பரம் வந்து வீதியில் நகர்ந்து வருது. அப்படி உங்களை காட்டிக்கொள்கிறேன். அது வெள்ளோட்டம் நடந்து கொண்டிருக்குது. வந்து வடக்கு வாசலுக்கு திருப்பி எழுது கொண்டு வரீங்கன்னா இதை காட்டி கொண்டிருக்காங்க. இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பெற்று ஆனந்த திருவாழ்வு வாழ்க்கையின உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது
முருகனுக்கு மாலை கண்ணனுக்கு அரோகரா. மாலை கண்ட பெருமாளுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாலை கண்ட பெருமாளுக்கு அரோகரா.